அனைவருக்கும் வணக்கம். நத்தம் கணவாய் புரட்சியும் தன்னரசு நாட்டு கல்லர்களும், அதாவது கர்னல் ஹெரான்றது 1755 மதுரை நோக்கி மியானா அப்படின்ற ஒரு சிறைப்பிடிக்க வராங்க. அந்த மியானா தப்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய திருமூரூர், அந்த காலத்துல கோவில்குடின்ற பேரை அழைக்கப்பட்டிருக்கு. அங்க ஒரு கோவில் வந்து தஞ்சம் எடுத்திருக்காங்க. அங்கேயும் வந்த கர்னல் ஹெரான் அவர்களை பிடிக்க முடியாத விரக்தியில அங்க இருந்த கோவில் சிலைகளையும் அந்த திருமணி சிலையில எட்டு போயிடுறாரு. எங்க போறாரு? திருநெல்வேலிக்கு போறாரு. அங்க போய் புலித்தேவனோட மோதி திரும்பி ரிட்டர்ன் வராரு எங்க திருச்சி போறதுக்கு. அது அதை ஒட்டுற மூலம் தகவல் இருந்த இந்த கல்லர்கள் ஏற்கனவே உங்க கோபத்துல இருந்த தன்னோட சிலைகளை திருடி போயிட்டாங்களே அப்படின்னு, ஓகே இவர்களை வச்சு எங்க வச்சு நம்ம அடிச்சா நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ற யூகங்களை வகுத்து நத்தம் கணவா என்ற பகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா அது குறுகலான பகுதி, மலைப்பகுதி வேற. அங்க வச்சு ஆங்கில பட தளபதி தாக்கி அந்த சிலையை மீட்கிறாங்க. இதுதான் வந்து நத்தம் கணவாயினுடைய போர் புரட்சியினுடைய வரலாறு. இதுல வந்து கர்னல் ஹெரானே அதை வந்து கைப்பட எழுதியிருக்காங்க. ஏன்னா அதுல வந்த ஆங்கில படைகள்ல வந்து 1000 பேர்ல ஒரு 30 பேரே தவிச்சு போயிருக்காங்க திருச்சிக்கு. இந்த வெற்றி சரித்திர நிகழ்வை நினைவுபடுத்தும் வகையில அந்த இடத்துல வந்து ஒரு நினைவு அமைப்பதற்காக கள்ள பண்பாட்டு மையம் மூலம் கலைமணி அமர்வு வந்து முயற்சி செஞ்சாங்க. இப்போ அதற்கு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதற்கு ஐயாவுக்கும் அந்த ஐயா கலைமணி அமலத்துக்கும் நம்மளுடைய நன்றிகள். இப்ப இதுல இன்னொரு சிக்கல் என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப அங்க இருக்கக்கூடிய நத்தம் மற்றும் அந்த சுற்றுவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பிற சமுதாய மக்கள் வந்து இங்க வந்து இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கல, இந்த பகுதி சுத்தி நாங்க தான் இருப்போம், இவர்கள் வந்து இங்க இந்த சமுதாய மக்களே இல்லை, இவங்க எப்படி சந்தோஷம் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களை வந்து இணையதளம் முழுக்க பேசுறது பார்க்க முடியாது. அதாவதுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழர் அதிகமா இருக்கும். ஆனா தமிழர் இல்லாத கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 300 ஆண்டுகள் கழிச்சு இங்க வந்து எப்படி இவங்கெல்லாம் இங்க ஒரு மாதிரி 10 குடும்பங்கள் இல்லை, இவங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆட்சி செஞ்ச வரலாறு இருக்கு, சான்று இருக்கு. இதை நம்ம சொல்ல முடியாது. இதை நான் சொல்றேன், இந்த மக்களுக்கு கல்லறு மக்களுக்கு வந்து தேவை இருந்துச்சு. அவங்க சிலைகளை வந்து பறி கொடுத்துருக்காங்க, அதை மீட்பதற்கான ஒரு தேவை இருந்துச்சு. அதனால சண்டை நடந்துச்சு. அதனால வரலாற்றுல இடம் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு அதற்கான தேவையில்லை. அன்னைக்கு உங்க கோயில இருந்து ஏதாவது சிலை கலவரப்பட்டிருக்கா, அல்ல உங்களுக்கான அதுக்கு அவங்களும் சண்டை போடுறதுக்கான தேவைகள் எதுவுமே இல்லை. நீங்க சண்டை போடல. வரலாறு இருக்கவங்க வரலாறு பேசுறாங்க. இது தமிழருக்கு பாருங்க, தமிழ்நாட்டுல இப்ப தமிழர் இல்லாத கலைஞருக்கு, இப்ப பெரியாருக்கு, எல்லாத்துக்கும் சிலை இருக்கலாம், சில பேர் வைக்கலாம், நூலகத்துக்கு பேர் வைக்கலாம், மஞ்சள் துளத்துக்கு பேர் வைக்கலாம். ஆனா சக தமிழன் குடிக்கு ஒரு நினைவு சின்னம் அமைக்கிறதுக்கு எதிர்க்கிறீங்க. நண்டு கதை தான் நம்ம கதை. இன்னைக்கு நம்ம தமிழ் சமூகம் ஒற்றுமை வர போறோம். நீங்க பாருங்க, இணையதளத்துல பூரா தேவையில்லாம 2 சமூகத்துக்கு பதற்றம் ஏற்படுத்தக்கூடிய பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. தமிழராகி நாம் ஒன்றாக வேண்டும். சரிங்களா? நன்றி.